வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் தனக்கு ஆலயம் கட்ட வேண்டிய இடத்தினை தர்மசாஸ்தா ஐயப்பன் பந்தல மன்னனுக்கு தெரிவித்தான். இனி ஐயப்பனின் அருளானைப்படி அவருக்கு ஆலயம் எழுப்ப உடனே புறப்பட்டார் பந்தல மன்னன் ராஜசேகரன். அவர் எரிமேலி வழியாக அழுதை நதியை கடந்து பம்பை நதியை வந்தடைந்தார். அவர் சென்ற வழியெங்கும் கடுமையான கல்லிலும் முள்ளிலும் பயணப்பட வேண்டியிருந்தது. அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசரும் அவரது பரிவாரங்களும் பம்பை நதியை வந்தடைந்து நீராடியது அவர்களுக்கு புது தெம்பை கொடுத்தது. அனைவரும் மீண்டும் பயணத்தை துவங்கினர். ஒரு வழியாக அனைத்து சிரமங்களையும் கடந்து நீலிமலையை அடைந்தனர். நீலிமலை ஏற்றத்தை கடந்ததும் ஐயப்பன் கூறிய சமதள பரப்பு அவர்கள் கண்ணில் பட்டது. ஐயப்பனுக்கு ஆலயம் அமைய வேண்டிய புனித இடத்தை கண்டதும் அனைவரும் பரவசம் அடைந்தனர். கட்டுமான பணிகளை யார் மூலம் துவங்கலாம் என்று மன்னன் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது விஸ்வகர்மா தோன்றி ஐயப்பன் ஆலயம் அமைவதற்கான இடத்தை சுட்டிக்காட்டி ஆலய அமைப்பு விதிகளையும் சிற்பிகளுக்கு எடுத்துரைத்தான். இவர்தான் இப்பொழுதுள்ள ஐயப்ப கோவிலின் தேவ சிற்பியாவார். அதேபோல் பரசுராமர் தோன்றி ஐயப்பனின் உருவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விதிமுறைகளை வகுத்தார். ஐயப்பனின் பொன் உருவமானது பட்டபந்தம், பூண்டு, சின்முத்திரை ஹஸ்தமுடன் வீரசான திருக்கோலத்தில் அமைய வேண்டும் என்ற இலக்கணங்களை வகுத்தார். ஐயப்பன் கூறியவாறு 18 படிகளுடன் அந்த அழகிய ஆலயம் உருவானது. ஐயப்ப விக்கிரகத்தனை மகர சங்கிரம சுபமுகூர்த்த வேளையில் அந்த பரசுராமனை நேரில் வந்து பிரதிஷ்டை செய்து வைத்தார். அது ஒரு சனிக்கிழமை. மேலும் முதல் பூஜையானது பரசுராமனாலேயே நிகழ்த்தப்பட்டது. அவ்வேளையில் தேவகணங்கள் அனைத்தும் பூமாரி பொழிந்தன. மன்னனின் படை வீரர்கள் அனைவரும் மங்கள இசைக்கருவிகளை இசைத்தனர். தர்மசாஸ்தா மணிகண்டனே தனக்கு மகனாக வந்து பெரும் நீலைகளை நிகழ்த்தியதோடு மட்டும் அல்லாமல் அவருக்கு ஆலயம் கட்டுகின்ற பெரும் பாக்கியத்தையும் தனக்கு வழங்கியது எண்ணி பெருமிதம் அடைந்தார். பிறகு மாளிகைபுரத்தம்மை, கருப்பண்ணசாமி ஆகியோரின் திரு உருவங்களையும் குறிப்பிட்ட இடங்களில் நிறைவிட்டு தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். ஐயப்பனின் அருளானைப்படி ஆலயம் அமைந்தது போலவே அவருக்கான மகர சங்கிரம பூஜை வழிபாடுகளும் மாத வழிபாடுகளும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று வழிவகை செய்யப்பட்டன. இந்த ஐயப்பனின் வரலாறானது பூதநாதோ பாக்கியானம் என்கிற சமஸ்கிருத நூலில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதனை அனைத்து ஐயப்ப பக்தர்களும் உள்ளார்ந்த நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கின்றனர். சபரிமலை யாத்திரை செல்வது என்பது இன்றைக்கும் இந்திய மக்களின் ஒருமைப்பாட்டின் ஓர் அடையாளமாக திகழ்கின்றது என்பதே உண்மை. கடல் போல் மக்கள் கூட்டம் தங்களது சிரமங்களை பாராமல் மலைகாட்டு பாதையில் பயணம் செய்து பக்தி உணர்வுடன் ஐயப்பன் நாமம் ஒன்றையே உச்சரித்து அவரை தரிசித்து நலங்கள் பல பெறுவதே உண்மை. மனிதர்கள் தங்களுக்குள்ள வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் எங்கு ஆனந்தம் பெற்று மகிழ்கிறார்களோ அங்கே கடவுள் நிச்சயம் காட்சியளிப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சபரிமலையிலும் அவ்வாறுதான் பக்த கோடிகள் அனைவரும் விண்ணதிர ஒரே குரலாய் சரண கோஷத்தை எழுப்பி ஐயனை வணங்குகின்றனர். ஐயப்ப பக்தர்களின் அந்த சரண கோஷத்தை விட உயரிய மந்திரம் வேறொன்றும் இருக்க முடியாது. அந்த மந்திர முழக்கத்தை கேட்டு மகிழ்வுடன் சர்வ சாஸ்தாவான ஐயப்பன் பக்தர்களுக்கு என்றும் அருளாசி வழங்குவார் என்பது சத்தியமே. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.